ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கோதுமை மாவு வறுத்து எடுக்கும்போது அந்த பிசு தன்மை வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இப்போ இதை பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. கலர் மாறக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி மாவு மாதிரி இருக்கும். கோதுமை மாவு மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் இருக்காதுங்க. அரிசி மாவு மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டுக்கு பிசைவு இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இட்லிக்கு மாவு இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து சிறு சிறு கட்டிகள் வருங்க நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் அரைக்க வேண்டியது இல்லைங்க. பல்ஸ் மூடில் 1லேருந்து 2 இல்லைனா 3 டைம் வச்சு எடுத்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2லேருந்து 3 டைம் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இட்லி தட்டு நாளைக்கு வேண்டாங்க, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சமாக தேங்காய் தூவி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் மணம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தால் போதுங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூடி வச்சிங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வேக வச்சாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த தேங்காயோடு சேர்ந்து வெந்தங்காட்டி வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. அந்த கிளாத்தில் இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே உதிர்ந்து வந்துடும், ஒட்டாது. இப்போ இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்குறேங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.